2026 ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. அதில் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கன்னு நம்ம தெரியும். இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அவர்களுக்கும், நான் பேசுகிறத கேட்குற எல்லாருக்கும், என் பேரண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் இங்கே நான் பேச காரணமாக இருக்க சித்தூரில் இருக்க கில்லி பாய்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அண்ணா இவ்வளோ பெரிய ஏற்பாடு எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு நம்ம அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எல்லா டைமும் அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். 2026 ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. அதில் கன்ஃபார்மாக ஜெயிப்பாங்கன்னு நம்ம தெரியும். அவங்க தான் நெக்ஸ்ட்டு சிஎம்மாக ஆக போகிறாங்க. தேங்க்யூ. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. பொதுவாக நம்ம ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லலாம். உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம்.